வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அதிகாலையில் இல்லை, நள்ளிரவிலே பயணத்தை தொடங்கிட்டோம். ஏன்னா போகிற தூரம் ரொம்ப அதிகம். இப்போ காலையில் நம்ம இருக்கிறது தென்மாதிமங்கலம். தென்மாதிமங்கலத்தில் சூரிய தரிசனம் பண்ணிவிட்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம். நம்ம போகிற இடம் மலைகளுக்கெல்லாம் மலைன்னு சொல்கிற பர்வதமலையை நோக்கி தான். இப்போ பர்வதமலையை நோக்கி தான் போய்கிட்டுருக்கோம். எல்லா சிவன் கோயில்லையும் நந்தீஸ்வரர் சிவனுக்கு முன்னாடி இருப்பார். ஆனால் ஒரு நந்தியே மலையாக மாறி அது மேலே சிவன் குடிகொண்டிருக்க இடம் இந்த பர்வதமலை. அந்த பர்வதமலையில் இருக்க மல்லிகார்ஜுனர், பிரம்மாம்பிகை அவங்கள தரிசிக்கத்தான் நம்ம போய்கிட்டுருக்கோம். இது மற்ற பயணம் மாதிரி ரொம்ப ஈஸியானதுனா இல்லை. மலை அடிவாரத்தில் இருக்கிற சப்த முனிகளை நம்ம வணங்கிட்டு நம்ம மலை பயணத்தை தொடரலாம். ஊர்காவல் தெய்வங்களான சப்த முனிகளை வணங்கினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சின்ன அழகிய கோயில் பச்சைமலையம்மன் கோயில். பச்சைமலையம்மன் கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது. அதற்கு ஏற்ற மாதிரியே பச்சை வர்ணம் பூசியிருக்காங்க. சும்மா சின்ன கோயில் தான். முன்னாடி இருக்க நந்தீஸ்வரரை கடந்து பச்சைமலையம்மன் இருக்காங்க. அவங்களையும் வணங்கிட்டு நம்ம மலைப்பயணத்தை தொடரலாம். பச்சைமலையம்மன் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக, எவ்வளோ ஒரு கம்பீரமாக வந்திருக்காங்கன்னு. அவங்கள பார்க்குறப்பே அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஆசையாக இருக்குது. இதுக்கப்புறம் செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம முதல்ல பார்க்குறது வழிவிடு ஆஞ்சநேயர் திருக்கோயில் தான். வழித்துணை ஆஞ்சநேயர்னு சொல்கிறாங்க. வழித்துணை ஆஞ்சநேயரையும் நம்ம வணங்கிட்டு நம்ம மலைப்பயணத்தை தொடங்கலாம். வழித்துணை ஆஞ்சநேயர்கிட்டயே கணபதி இருக்கார். பக்கத்தில் சித்தர்கள் சிலையும் இருக்குது. இவங்களையும் வணங்கிட்டு நம்மோட பர்வதமலை பயணம் தொடங்குது. பர்வதமலைங்கிறது ஈசன் எடுத்து வானிலிருந்து வைத்த முதல் அடி பர்வதமலை, 2வது அடி திருவண்ணாமலை. இந்த சீசனில் எல்லா பக்கமும் காட்டு மல்லி நல்லா பூத்துருக்கு. இந்த காட்டு மல்லிக்கு நடுவில் இருந்து நம்ம பர்வதமலையை பார்க்குறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. காட்டுப்பாதை 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அதை தாண்டி முடித்த உடனேயும் நமக்கு காவல் தெய்வம் கோயில் வருது. காவல் தெய்வம் கோயிலில் பூசாரிங்க நம்ம மேலே சாட்டையை வச்சு ஆசீர்வாதம் வழங்குறாங்க. வீரபத்தினரை விளங்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே அன்னதானம் கொடுக்குறாங்க. அன்னதானம் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே அன்னதானம் சாப்பிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். அன்னதானம் இங்கே வர்றவங்க கொடுக்குற அன்பளிப்பு மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அன்னதானத்தில் கஞ்சி சாதம், மிளகாய் ஊறுகாவும் கொடுத்தாங்க, மாங்காய் ஊறுகாய் கொடுத்தாங்க. வீரபத்தினார் கோயில் இப்போ புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணதுனால வர்ணங்கள் பூசி ரொம்ப அழகாக சிறப்பாக இருக்குது. இதை முடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்து போகிறது பச்சையம்மன் கோயில். வனபத்ரகாளின்னு சொல்கிறாங்க. வனபத்ரகாளி அம்மனை வணங்கிட்டு நம்ம நேராக ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தோம்னா படிக்கட்டு பாதைக்கு வந்துடலாம். படிக்கட்டு பாதையில் ஆரம்பத்தில் நம்ம வணங்கிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். போகிற வழியில் அட்டைப்பூச்சிகள் நிறையா இருக்குது, கவனமாக போங்க. அது நம்மளை ஒன்றும் பண்ணாது, நம்ம அதை கொன்றக்கூடாது. படிக்கட்டு மேலே ஏறுறப்பயே மல்லிகார்ஜுனர் கோயில் அழகாக தெரியுது.
படிக்கட்டுகள் 1, 2லாம் கிடையாது. சுமார் 1263 படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டுகள் ஒரே சீரானதாகவும் இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வளைஞ்சு நெளிஞ்சு எல்லா பக்கமும் திரும்பி அப்படி தான் படிக்கட்டு போகுது. படிக்கட்டு போகிற வழியிலேயே சிவனோட அடையாளமாக சூலமும், அம்மனோட அடையாளமாக காட்டு மல்லியும் பூத்துருக்கு. அதுக்கு நடுவில் இருந்து நம்ம பர்வதமலை தரிசிக்கலாம். இடையிடையில் நிறைய சின்ன சின்ன கோயில்கள்லாம் வருது. அவங்கவுங்க வேண்டுதலுக்காக வேண்டுதல் நிறையா கட்டி வச்சுருக்காங்க. அங்கங்கே சூலம் எல்லாமே ஏற்றிருக்கு. இப்போ தான் நம்ம 600வது படியை தாண்டுறோம். இது படிக்கட்டு பாதையோட பாதி அளவு. படிக்கட்டு பாதை முடிஞ்ச உடனே தான் உண்மையான மலையேற்றமே தொடங்கும். நம்மளோட நண்பர்கள் அங்கே அமர்ந்திருந்தாங்க. இங்கே இருக்க நண்பர்களுக்கு முகமெல்லாம் ரொம்ப சிகப்பாகவும் அழகாகவும் இருக்காங்க. அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். இப்போ நம்ம 1100வது படிக்கட்டு பாதை ஏறிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 100 படிக்கட்டு தான். அதுக்கப்புறம் படிக்கட்டு பாதை முடிஞ்சிடும். இந்த இடத்தோட படிக்கட்டு பாதை முடியுது. படிக்கட்டு பாதை முடிஞ்ச உடனே தான் உண்மையான மலையேற்றமே தொடங்குது. இங்கே இருக்க சூளத்துக்கு நம்ம சூடம் ஏற்றி வணங்கிட்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம். பாருங்கள், மலைப்பாதை இப்படி தான் இருக்கும். நம்ம வந்த பாதையும் கொஞ்சம் திரும்பி பார்த்துக்குவோம். இது படிக்கட்டு பாதை. முடிகிற டயத்தில் ரொம்ப செங்குத்தாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக பாறாங்கல்லான மலைப்பாதை. மலைப்பாதை நீங்கள் நினைக்கிற மாதிரி படி மாதிரியெல்லாம் இருக்காது. இங்கே ஒரு கல், அங்கே ஒரு கல், பெருசு சின்னது மாறி மாறி தான் இருக்கும். போகிற வழியில் சின்ன சின்ன கோயில்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே வணங்கிட்டு போனோம்னா ஒரு மண்டபம் ஒன்று வருது. இது அந்த மண்டபம். இந்த மண்டபத்தில் விநாயகர், முருகர் இருக்காங்க. விநாயகரை வணங்கி ஆசி பெற்றுட்டு இந்த மண்டபத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கிட்ட இருந்து ஒரு அருமையான இயற்கை காட்சி. நம்ம மலையில் எவ்வளோ தூரம் வந்திருக்கோங்கிறத இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். அவ்வளோ அழகான ஒரு இயற்கை காட்சி. இதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கோம். அந்த இயற்கையோட ஒன்றி போகிறதுக்கு தான். அந்த இயற்கை தான் சிவன். இப்போ இதான் அந்த மண்டபம். வாங்க மண்டபத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பழங்காலத்து மண்டபம். இதில் ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே இங்கே இருந்த முனிவரோட சிலையும் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் மலைப்பாதை ரொம்ப கரடு முரடாக மாறுது. மலைப்பாதை எளிதானதாக இருக்காது. ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும். இங்கே ஒரு சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலைப்பாதையை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து போக போக மலைப்பாதை வந்து இன்னும் கடினமாக தான் இருக்கும். பாதையே சுத்தமாக இல்லாமல் மண் பாதை மாதிரியும் இருக்குது. இங்கே நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப அசந்து போய் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை தொந்தரவு பண்ண வேணாம். இப்போ மறுபடியும் மலைப்பாதை ரொம்ப செங்குத்தாக மாறுது. இந்த இடத்துக்கிட்ட கடலாடி பாதையும் தென்மாதிமங்கல பாதையும் சேர்கிற இடம். கடலாடி பாதை முழுக்க முழுக்க மலைப்பாதை மட்டும்தான், படிக்கட்டுகளே கிடையாது. அந்த இடத்துல அதுக்கு போர்டு எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்துட்டோம்னா மலைப்பாதையில் ஓரளவுக்கு நம்ம ஏறிட்டோன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பாதைகள் வந்து சீராக இருக்காது. இடையில இருக்க கம்பிகளை பிடிச்சி அந்த பாதைகள் வழியாக தான் ஏறி போகணும். ரொம்ப செங்குத்தான பாதை. இந்த செங்குத்தான பாதையில் ஏறி முடித்த உடனே இங்கே ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சி ஒன்று இருக்குது. இதையும் பார்த்துட்டு நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான இடம். நிறைய நண்பர்கள் வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு இடம் இதான். இந்த இடம் வந்துட்டாலே நம்ம பாதி அளவு தூரம் வந்துட்டதை நம்ம நினச்சிக்கலாம். இதுதான் அந்த ஒற்றை பாறாங்கல் மேலே இருக்கிற சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பாதையை நம்ம பயணத்தையும் மறுபடியும் தொடரலாம்.
இங்கே இருந்து நம்ம பார்க்குறப்ப தான் நம்ம எவ்வளவு சின்ன ஆளுங்க இயற்கைக்கு முன்னால் அப்படிங்கிறது புரியும். இயற்கைக்கு முன்னாடியும் அந்த சிவனுக்கும் முன்னாடியும் நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அது அந்த மலையில் போய் நம்ம நல்லாவே உணரலாம். எல்லாம் வல்ல சிவனை வணங்கிட்டு நம்ம பயணத்தை மறுபடியும் தொடரலாம். இதுக்கப்புறம் மலை ரொம்ப கொஞ்சம் செங்குத்தாகவே இருக்கும். அந்த செங்குத்தான மலைகள்லேயும் பாறைகள் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அந்த பாதைகளையும் நம்ம கடந்து போனதுக்கப்புறம் ஒரு மலை ஏறி முடித்ததுக்கப்புறம் ஒரு சமமான இடம் வரும். இதுதான் அந்த இடம். இந்த இடத்துக்கிட்ட நேர்த்திக்கடன் செய்கிறதுக்காக நிறையா பேர் தொட்டி கட்டி விட்ருக்காங்க. இது ஒரு சமமான இடம். இந்த இடத்துட்ட உட்காந்து நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம அடுத்து ஏற போகிற முக்கியமான கடப்பாறை பாதைக்கிட்ட போயிடலாம். இந்த இடத்துக்கிட்டையும் இருந்து இயற்கை காட்சி மிக அற்புதமாக இருக்குது. நம்ம போன வெயில் காலத்திலே இவ்வளோ அற்புதமாக இருக்குன்னா மழை காலத்தில் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போகிறது கடப்பாறை பாதை. இதுதான் எல்லாரும் பிரமிச்சு சொல்கிற கடப்பாறை பாதை. நம்ம போன நேரம் ரொம்ப வெயில் நேரம், சுத்தமாக பாறையில் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யாரும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அதனால் நம்ம தண்டவாள பாதை வழியே போயிடலாம் அப்படி முடிவு பண்ணி நம்ம தண்டவாள பாதைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். தண்டவாள பாதையும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இறங்குறது வேணால் ஈஸி, ஆனால் ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதான் அந்த தண்டவாள பாதைக்கு போகிற பாதை. இங்கேருந்து விடைபெற்ற நம்ம நண்பருக்கு பிஸ்கட்டை கொடுத்துட்டு, இவர் தான் நமக்கு துணையாக வந்த நண்பர், கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போ தண்டவாள பாதையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். தண்டவாள பாதை ஏறுறப்போ உயரத்தை பார்த்தா பயமாக இருக்கவங்க, ரொம்ப உடல் பருமனாக இருக்கவங்களாம் இங்கே வரதை தவிர்த்துருங்க. ஏன்னா ஒவ்வொரு உயரத்திலும் இருந்து பார்க்குறப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு அச்சம் வரத்தான் செய்யும். தைரியமும் உடல் வலிமையும் இருந்தால் மட்டும் இந்த மலை ஏறுங்க. எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆசைக்காக ஏறாதீங்க. ஏன்னா இடையில் எந்த பிரச்சனை வந்தாலும் உதவி செய்கிறதுக்கோ வந்து பார்த்துக்கிறதுக்கோ எந்த ஒரு வழியும் இங்கே கிடையாது. அதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு இந்த மலைக்கு வாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேலே தான் வராங்க. ஒரு இயற்கை காட்சியும் ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக பார்க்கலாம். இதோட கடப்பாறை பாதை தண்டவாள பாதையும் முடியுது. இந்த இடத்துலேருந்து கீழே இறங்கி போனோம்னா ரெண்டும் சேர்கிற இடம் வரும். அங்கேருந்து ஆகாய பாதை தொடங்குது. ஆகாய பாதைனா இப்படி தான் இருக்கும். முன்னாடி இந்த ஃபேன்சி எல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் கைகளால் மட்டுமே ஏறி வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் பாதுகாப்புக்கு இந்த ஃபேன்சியெல்லாம் போட்டிருக்காங்க. படிக்கட்டுகளும் கிடையாது. முதல்ல நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட இந்த ஃபேன்சி இல்லாமல், இந்த கம்பிகள் இல்லாமல், இந்த தடுப்பு இல்லாமல் நம்ம நடந்து வரணும்னா எப்படி இருக்கும்? கீழே பார்த்தோம்னா அதில் பாதாளமே தெரியும். இந்த குறுகலான பாதை வழியில் தான் அப்போ எல்லாம் நடந்து வந்திருக்காங்க. மலையை குடஞ்சி ஒரு குறுகலான பாதை அது வழியில் நடந்து வந்திருக்காங்க. இந்த கம்பி இருக்கிறப்பயே நம்மளால் நடக்கிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இது இல்லாமையே அப்போ நடந்து வந்திருக்காங்க. எல்லாம் அந்த சிவனை தரிசிக்கத்தான். இங்கேருந்து பார்க்குறப்ப இயற்கை காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை நீங்கள் தூரத்தில் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பாருங்கள். இந்த பாதையை கடந்த உடனேயும் நீ வந்துட்டு இந்த இடம் தான் உட்காருது. சிவபாதங்களை நம்ம வணங்கிக்கலாம். இதுவும் பல பேர் தங்களோட வீடியோவில் சொன்ன ஒரு முக்கியமான இடம்.
இங்கே சிவபாதங்களை வணங்கிட்டு, இது ஆகாய பாதையோட முடிவு. இங்கே ஒரு புடைப்பு விநாயகர் சிலை இருக்குது, அவரையும் வணங்கிட்டு இதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் படிக்கட்டுகளை தாண்டினோம்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த மல்லிகார்ஜுனர் கோயில் நம்ம கண்ணுக்கு தென்படுது. வழியில் இருக்க ஆஞ்சநேயரையும் வணங்கிட்டு அந்த இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். இந்த முன் வளைவு மண்டபத்தை தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கட்டு ஏறின உடனே கோயில் வந்துடும். இவ்வளோ பெரிய கோயிலும் இவ்வளோ பெரிய மண்டபத்தை எப்படி அவ்வளோ உயரத்தை கட்டினாங்கிறது நினைக்கிறப்போ நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த மண்டபத்தை தாண்டி மேலே ஏறி வந்த உடனே சிவனும் பார்வதி அமைந்திருக்க கோலத்தில் சிலை வச்சுருக்காங்க. இயற்கையும் கடவுளும் ஒன்று தாங்கிறது இங்கேருந்து நமக்கு தெரியுது. இதன் பிறகு நம்ம விநாயகரை வணங்கிட்டு வெளிப்பிரகாரத்தை பார்க்கலாம். இவ்வளோ உயரத்தில் இவ்வளோ அழகாக கோயில் எழுப்பியிருக்காங்க. இது கோயிலோட உள்பிரகாரம். சிறிய கோயில் தான், ஆனால் அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாகவும் அவ்வளோ ஒரு அருமையாகவும் இருக்குது. உள்புறத்தில் அங்கே இருக்கிற முனிவர்களோட புகைப்படங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் விநாயகர் சிலை இருக்குது. விநாயகர், ரிஷிகள், முருகப்பெருமாள், லிங்கேஸ்வரர், அனைத்து சிலைகளும் இருக்குது. இங்கே அனைத்து சிலைகள்லேயும் விபூதியால் அபிஷேகம் பண்ணுறாங்க. சூடம் மற்றதெல்லாம் ஏற்றுறதுக்கு இங்கே அனுமதி இல்லை. இங்கே ரிஷிகளோட சிலை எல்லாமே இங்கே இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டாலே அந்த மன அமைதியும் அந்த மன நிம்மதியும் அந்த சூழ்நிலையும் வேறு மாதிரி தான் இருக்கும். எத்தனையோ 1000 கோடி பேர் வந்து வணங்கின இடத்துல நம்மளும் இருக்கோங்கிறத மறந்துடக்கூடாது. இவர்கள் எல்லாரையும் வணங்கிட்டு நம்ம யாரை தேடி வந்தோமோ அந்த மல்லிகார்ஜுனரை போய் பார்க்கலாம், அவரை போய் தரிசிக்கலாம். இவ்வளோ உயரத்தில் இவ்வளோ பேரையும் வர வச்சுட்டு அவ்வளோ அமைதியாகவும் அவ்வளோ சாந்தமாகவும் நான் தேடி வந்த சிவன் இங்கே தான் அமர்ந்திருக்காரு. நான் உள்ளே இருக்கேன்னு நினைக்கிறப்பயே நான் என்னை மறந்து தான் இருக்கேன். அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே கிடைக்கும். சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு சூடம் ஊதுபத்தியெல்லாம் ஏற்றுறதுக்கு இங்கே இடம் இருக்குது. காணிக்கை செலுத்துறது எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்துடலாம். வெளிப்பிரகாரத்தை சுற்றுறப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் இங்கே கோயிலுக்கு மேலே வர்றவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு வசதி இருந்துச்சு. இப்போ அதுக்கான எந்த ஒரு வசதியும் கிடையாது. அதனால் வர்றவங்க தண்ணி கண்டிப்பாக கொண்டு வாங்க. இங்கே மேலே எந்த ஒரு வசதியும் இருக்காது, அதை எதிர்பார்த்தும் வராதிங்க. அதிகப்படியான பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்துறதுனால இங்கேருந்து எல்லா கடையுமே காலி பண்ணிட்டாங்க. தண்ணி சுத்தமாக கிடையாது. அவங்களுக்கு தேவையான தண்ணீரை கண்டிப்பாக கொண்டு வாங்க, அதை பாதுகாப்பாக கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம நண்பர்கள்லாம் அதை பிடுங்கி பறித்து என்னென்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. மேலே ஒரு தண்ணி பைப்பு அமைச்சு கொடுத்தா இந்த பிளாஸ்டிக் பொருளோட வரவு குறையும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். 1000 வருடங்களுக்கு மேல் பழமையாக நிற்கிற
பல்லாயிரம் கோடி பேர் தரிசித்த ஒரு சிவன் ஆலயத்தில் நான் இருக்கேன்னு நினைக்கிறப்போ உடம்பு புல்லரிக்க தான் செய்யுது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு வசதியும் இங்கே இல்லைங்கிறத மனசில் வச்சுட்டு சிவனை மட்டுமே நம்பி இங்கே வர முடியுங்கிறவங்க மட்டும் வாங்க. அந்த சிவன் இங்கே நமக்கு சொல்லித்தர பாடம் பாதையில் ஏறி படிக்கட்டில் ஏறி மலைப்பாதையை கடந்து கரடு முரடான வழிகளை தாண்டி ஆகாயத்தை தாண்டி அந்த இடத்துல தொங்கி எல்லாத்தையும் தாண்டி வா, நீ என்னைய பார்க்கலாம். உன் வாழ்க்கையோட தத்துவமும் அப்படி தான் இருக்கும். எல்லா விதமான வழிகளையும் தாண்டி வா, மேலே நான் உனக்காக காத்திருப்பேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன அகழி குட்டை ஒன்று இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்போ இயற்கை காட்சியும் அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் மலை இறங்க தொடங்கலாம். இங்கேருந்து மற்றொரு இயற்கை காட்சி, அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு இயற்கை காட்சி. அழகாக ஃபோட்டோ பார்த்தியா? இங்கேருந்து அந்த மல்லிகார்ஜுனர் கோயிலை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. இன்னும் நிறைய நம்ம பண்ணணும். நன்றி.